ஒரு மிக்ஸி பவுல் எடுத்து அதில் தேவையான அளவு தேங்காய், ஒரு 5 பச்சை மிளகா, முந்திரி, ஏலக்காய், பட்டை, கிராம்பெல்லாம் அதில் போட்டுக்கிறோம். இது வந்து நம்ம வெள்ளை சட்னி செய்யறதுக்காக நம்ம இது பண்ணுறோம். தேவையான அளவு கொஞ்சோண்டு கடல போட போகிறோம். போட்டுட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பருப்பு ஊற வச்சுருக்கோம், அது நல்லா ஊறட்டும். இப்போ கேஸ் பற்ற வச்சு நம்ம ஒரு கடாயை வச்சு தேவையான அளவு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ அதை வதக்கி வச்சு அரைக்க போகிறோம். இப்போ நம்ம அடுத்தது கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 உருளைக்கிழங்கு, ஒரு 4 தக்காளி, ஒரு வெங்காயம், கேரட் 2, பீன்ஸ் கொஞ்சோண்டு இது பண்ணிவிட்டு இப்போ நம்ம கடாய் பற்ற வச்சு கடுகெல்லாம் போட்டுட்டு பட்டை 2 ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் போட போகிறோம். பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது ஒரு பக்கம் இருந்தால் நம்ம கேரட்டு, பட்டாணி, காயெல்லாம் அது ஒரு பக்கமாக நம்ம குக்கரில் வேக வைக்க போகிறோம். இது நல்லா வதக்கிட்டோம்னா நல்லா வதக்குங்க. திருப்பி பொன்னிறமாக நல்லா வதங்கணும். வதங்கினோடனே நெக்ஸ்ட் வந்து நம்ம கொஞ்சோண்டு உப்பு லைட்டாக வந்து போட்டுக்கணும் நம்ம அப்புறமேட்டுக்கா. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்க போகிறோம். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளை சட்னி எதுக்காகனா, இது வந்து நம்ம சப்பாத்தி, தோசை, இட்லி அது கூட வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நல்லா வருங்க. அதுக்குள்ளே இப்போ தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு இப்போ நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கின உடனே நம்ம அந்த கலவை எடுத்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். அதனால கொஞ்சம் உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா நம்ம வதக்கணும். தக்காளி வந்து நல்லா வதங்கணும்.
இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். நல்லா வதக்கணும். இப்போ நம்ம அதை வேக வச்சுல அது விசில் வரணும். ஒரு 3 விசில் அந்த மாதிரி விடுங்க. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ரெடியாக வச்சுக்கணும். நம்ம விசில் எடுத்துட்டு வச்சிருந்த கலவை நம்ம அதில் போட போகிறோம். கொட்டி பட்டாணி வெந்துச்சான்னு பார்த்துக்கிறோம். நல்லா கலரி இருக்கிறோம். அவ்வளோதான் வெள்ளை சட்னி.